Hi viewers, welcome to my channel BioLearning. PGTRB Zoology 2021 Unit 5 Genetics Part 15 Subdivision A video. Topic is Genetic Engineering and its applications in agriculture, animal husbandry and medicine. BioLearning channel first பார்க்குற viewers subscribe button click பண்ணிட்டு சேனலோட playlist போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண previous videos, test papers எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். Genetic engineering. இன்ஜினியரிங் அப்படின்ற டேர்ம் வந்து பொதுவாகவே எதை குறிக்குது அப்படின்னா ஹேண்ட்லிங் சம்திங், சில விஷயங்களை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கறத தான் குறிக்குது. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீன்ஸ் எப்படி வந்து நம்ம கையாளுறோம், தட் இஸ் கால்ட் அஸ் மேனிப்புலேஷன் ஆஃப் ஜீன்ஸ். மேனிப்புலேஷன் அப்படின்னா கையாளுதல். ஜீனை வந்து நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் கையாண்டா என்னென்ன மாதிரியான நலன்களை வந்து நம்ம பெறலாம் அப்படிங்கிற அந்த தனி டாபிக் தான் வந்து என்னன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீன்ஸ் உடைய செட்டப் ஆர் மேக்கப் அதை வந்து நம்மளுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி மாத்தி அமைச்சுக்கலாம். அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பிரான்ச் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இங்க வந்து நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குறது மூலமா தான் நம்ம இந்த ஜீன்ஸை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மாத்தி அமைக்கிறோம். ஸோ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை தான் நம்ம வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல மெயின் ப்ராசஸா செய்யறோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் யூசிங் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. எதுக்காக ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கானிசத்துல இருக்கிற ஜெனட்டிக் மேக்கப்பை மாத்துறதுக்காக. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னா என்ன? நார்மலா டிஎன்ஏ அப்படின்னா என்னன்னா நியூக்ளியோடைடு சீக்வன்சஸ் தான். தட் இஸ் அடினைன், குவானைன், சைட்டோசைன், தயமின் இதெல்லாம் சீக்வன்ஸா அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம், வித் பாஸ்பேட் அண்ட் சுகர். இப்போ ஒவ்வொருத்தரோட பாடியிலையும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் குரோமோசோம்ஸ் இருக்கு, குரோமோசோம்ஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கு. ரெண்டு வித்தியாசமான டிஎன்ஏவை கட் பண்ணி ஜாயின் பண்றது மூலமா புது காம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அதுல உருவான டிஎன்ஏவுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். சோ ஜீன்ஸ் ஆர் டிஎன்ஏ ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆரிஜின், வேற வேற இடத்துல இருந்து இருக்கக்கூடிய டிஎன்ஏவை கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு ஹைபிரிட் டிஎன்ஏவை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த ஹைபிரிட் டிஎன்ஏவுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு பேர். சோ இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னா ஜீன்ல மாற்றம் வந்தாதான் வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய phenotype அப்படின்னு சொல்ற எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்ல மாற்றம் வரும். ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்டர்னலா அப்பியர் ஆகக்கூடிய சில கேரக்டர்ஸை ஆர் நமக்கு தேவையான சில பண்புகளை அந்த ஆர்கானிசம்ல கொண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிந்தசிஸ் ஆஃப் ஜீன்ஸ், ஜீனை மாடிஃபை பண்றோம், ஜீன் தேவையில்லாத ஜீனை ரிமூவ் பண்றோம், தேவையான ஜீன் அந்த இடத்துல ஆட் பண்றோம், டேமேஜ் ஆயிருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை ரிப்பேர் பண்றோம். இது எல்லா வேலையுமே அடங்கியது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மூலமா இல்ல இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா நமக்கு தேவையான வேல்யூபிள் மெடிசினல் ப்ராடக்ட்ஸை நம்மளே லேப்ல என்ன செஞ்சுக்கலாம், தயார் பண்ணலாம். அது மூலமா நம்ம நிறைய வியாதிகளை குணப்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்சுலின், அப்புறம் பலவிதமான ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லேப்ல வச்சு என்ன செய்ய முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமா. ஐடியா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் த்ரூ ஏஜஸ். பல வருட காலங்களுக்கு முன்னாடில இருந்து எப்படி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது பண்புகள் எப்படி ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, இதுல எப்படியெல்லாம் மாற்றம் செய்யலாங்கிறது எங்க இருந்து தோன்றுச்சு, இதோட அடித்தளம் என்ன, ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா கிரகர் ஜோஹன் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், 1866. இவர் தான் முதல்ல இன்ஹெரிட்டன்ஸுக்கான ரூல்ஸ் இப்படிதான் இருக்கும், இன்ஹெரிட் ஆகணும் படிச்சோம் இல்லையா, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கோம், லா ஆஃப் செக்ரிகேஷன் படிச்சிருக்கோம். இது மாதிரி லா எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணது மூலமா சில கேரக்டர்ஸ் இப்படிதான் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு கிரகர் மெண்டல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார்.
சோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போது அப்போ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இந்த பண்புகளை எல்லாம் கொண்டு போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வந்தது. அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேரை வந்து அவர் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாரு. அதை தான் நம்ம இப்ப என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜீன் அப்படின்னு சொல்றோம். சோ ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரோமோசோமுக்கு உள்ளதான் இருக்கு அப்படின்றத சொன்னது யாரு அப்படின்னா W. சூட்டான் இன் 1903. அதுக்கப்புறம் ஜீன் மேப்பிங் இல்ல குரோமோசோம் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை 1922ல கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா TH. மார்கன். இவரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். TH. மார்கன். இந்த TH. மார்கன் வந்து இந்த சுட்டான் அப்படிங்கிறவர் சொன்னார் இல்லையா, தட் இஸ் ஜீன்ஸ் ரிசைட் ஆன் த குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன அவரோட எல்லா வியூஸுக்கும் சப்போர்ட் பண்ணது TH. மார்கன் தான். அது இல்லாம ஜீன் மேப்பிங் அப்படிங்கிற கான்செப்டை புதுசா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த ஜீன் அப்படிங்கிறதுக்கு உள்ள என்ன இருக்கு, ஜீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீனுங்கிறது ஒன்னும் இல்ல, அது DNA தான் அப்படின்னு, இதுதான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத சொன்னது யாரு அப்படின்னா அவாரி, மெக்கிலியார்ட் அண்ட் மெக்கார்த்தி இன் 1944. அதுக்கப்புறம் ஹர்ஷே அண்ட் சேஸ் இவங்க ரெண்டு பேரும் 1952ல மறுபடியும் அகைன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து ஆமா அப்படிங்கறத அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர், இப்படிதான் டிஎன்ஏங்கிறது இப்படிதான் இருக்கும், அதுல இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத விளக்கமா டிஸ்கிரைப் பண்ணது யாரு அப்படின்னா டெல்ப்ரக், அப்புறம் ஜக்ராஃப், வாட்சன் அண்ட் கிரிக், ஜேக்கப் அண்ட் மொனாட். சோ வாட்சன், கிரிக், ஜேக்கப், மொனாட் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் புதுசு. டெல்ப்ரக் அண்ட் சார்கிராஃப் இவங்க ரெண்டு பேரும் வந்து நமக்கு நியூ படிக்கிறோம். பர்த் ஆஃப் நியூ டெக்னிக். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி, ஜீன்ஸ் பத்தி யாரெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது. ஏன்னா ஜீன் இல்லாம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வர முடியாது, அதனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது பர்த் ஆஃப் நியூ டெக்னிக். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னிக் வந்து எப்ப வந்து உருவெடுத்தது அப்படின்னு பார்த்தா 1971ல இருந்து 73க்குள்ள தான் அதிகமான அளவு இந்த பர்டிகுலர் ஃபீல்டு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆஃப் த மெட்டீரியல் விச் இஸ் கால்ட் அஸ் த ஜீன். ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அது மேல ஒரு ஆர்வம் காட்டி நிறைய பேரு வந்து அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பர்டிகுலர் இயர்ல 1971ல இருந்து 73க்குள்ள. அதுக்கப்புறமா அந்த ஜீனுக்குள்ள உள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது அதிகமான அளவு புது புது ஐடியாஸ், புது புது கான்செப்ட்ஸ், அதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அதுல உருவான ஒரு புது மெத்தடாலஜி தான் என்ன அப்படின்னா recombinant DNA technology which is otherwise called as genetic engineering. அத genetic engineering அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ்ல இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா பயோமாலிகுலார் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு இல்ல ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கான சில மெத்தடாலஜி அதை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா ஸ்டான்லி கோஹன், ஹெர்பர்ட் பேயர் இந்த இயர் 1973. ஸ்டான்லி கோஹன், ஹெர்பர்ட் போயர் ரெண்டு பேருமே எந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜீன்ஸை வந்து ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை, அந்த மெத்தட்ஸை டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்னன்னா சிம்பிளா நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டு டிஃப்ரெண்டான டிஎன்ஏவை நம்ம என்ன செய்ய போறோம்னா கட் பண்ணி ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. So two different DNAs are cut and joined. So ரெண்டு வித்தியாசமான டிஎன்ஏவை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அது மறுபடியும் ரீகம்பைன் ஆகி ஒரு புதுவிதமான டிஎன்ஏவா அது உருவாகுது. ஸோ அதை தான் வந்து நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஜீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீனுங்கிறது என்னன்னா டிஎன்ஏல ஏதாவது ஒரு பார்ட் சில புரோட்டீன்ஸை வந்து கோட் பண்ணும், அதுக்கு பேர் தான் ஜீன் அப்படின்னு சொல்றோம். கோட் பண்ணாததெல்லாம் நான் ஜீன் சொல்லுவோம், இல்ல நான் கோடிங் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ரெண்டு டிஎன்ஏ வேணும் இல்லையா, அப்பதான் கம்பைன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு டிஎன்ஏ, ஓகேவா. அதுக்கப்புறம் இது ஒரு டிஎன்ஏ. இப்ப ரெண்டு டிஎன்ஏ இருக்கு. இப்ப இந்த ரெண்டு டிஎன்ஏவையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம்.
இப்ப இந்த 2 டிஎன்ஏவும் கம்பைன் பண்ணோம்னா முதல்ல இத கொண்டு போய் இங்க இருக்கிற ஒரு பீஸை கட் பண்ணி இங்க கொண்டு போய் இன்சர்ட் பண்ணோம்னா இங்கேயும் கேப் இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்றோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலை என்ன அப்படின்னா they act as molecular scissors. அது வந்து மாலிகுலர் சிசரா ஆக்ட் பண்ணுது. ஆக்ட் பண்ணி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன பண்ணும்னா டிஎன்ஏவை கட் பண்ணும். ஸ்பெசிபிக் சைட்ல கட் பண்ணும். அதான் ரொம்ப முக்கியம். சில குறிப்பிட்ட இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடினைன் எங்க இருக்கு, இப்ப 2 அடினைன் எங்க இருக்கோ அந்த இடத்துல கட் பண்ணலாம். இல்லனா ஒரு அடினைன் ஒரு தயமின் பக்கத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துல கட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிசிட்டி ஒரு ஸ்பெசிபிக் சைட்ல கட் பண்ணும். இப்போ இது வந்து ஒரு டிஎன்ஏ, இது வந்து ஒரு டிஎன்ஏ. இப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் ஃபாரின் டிஎன்ஏ இல்லனா டிசையர்டு டிஎன்ஏ. இப்போ இந்த இடத்துல இன்சுலின் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு இன்சுலின் ஜீன் இருக்கு. இந்த இன்சுலின் ஜீனை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதிக அளவுல காப்பீஸ் போட போறோம். இப்போ இந்த இன்சுலின் ஜீனை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டாச்சு. இன்சுலின் ஜீனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த செக்மெண்ட் மட்டும் தான் இன்சுலின் ஜீன். இப்போ இந்த இன்சுலின் ஜீனை கொண்டு போய் இந்த இடத்துல என்ன செய்யணும், இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்றதுக்கு இந்த டிஎன்ஏ யாரு அப்படின்னா இந்த டிஎன்ஏக்கு பேரு வெக்டார் டிஎன்ஏ அப்படின்னு பேரு. இது டிசையர்டு டிஎன்ஏ, இது வந்து என்னது வெக்டார் டிஎன்ஏ. வெக்டார் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேரியர். கேரியர்னா யாரு, யார் கேரி பண்ணிட்டு போறாங்களோ அவங்க தான் கேரியர். இப்போ இங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டீங்களோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை இந்த வெக்டார்லயும் போடணும். சோ போட்டா அதுவும் இங்க வந்து இப்போ இங்க அடினைன் பக்கத்துல கட் பண்ணிருக்குன்னா அதே போலதான் இங்கேயும் கட் பண்ணும். சோ அதனாலதான் நம்ம ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போடுறோம். சோ இந்த இடத்துல பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. சோ இப்ப வெக்டார் டிஎன்ஏவையும் கட் பண்ணியாச்சு, டிசையர்டு டிஎன்ஏவையும் கட் பண்ணியாச்சு. சோ வெக்டார் டிஎன்ஏ இஸ் ரெடி. desired DNA piece is also ready. தனியா இருக்கு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போறோம், கம்பைன் பண்ண போறோம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புதுவிதமான டிஎன்ஏ அந்த இடத்துல உருவாகும். ஒரு நியூ காம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. சோ இப்ப இந்த வெக்டார் வந்து என்ன, அது என்னது வெக்டார்ங்கிறது என்ன, அங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்டார்ங்கிறது now we are using plasmids as vectors. பிளாஸ்மிட்னா என்ன, அது வந்து ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள இருக்கிற குரோமோசோம் இல்லாத எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ தான், அது வேற ஒண்ணு கிடையாது. சோ அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்மிடை நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கட் பண்றதுக்கும் ஜாயின் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் யூஸ் பண்றோம் அப்படின்னா we are using enzymes. கட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ற மாதிரி ஜாயின் பண்றதுக்கு வந்து we are using ligase enzyme, ligase அப்படின்னு சொல்லுவோம். LIGASE, DNA ligase, that means which joins அப்படின்னு அர்த்தம். So இப்போ recombinant DNA form ஆயிடுச்சு. So a new combination of the vector DNA. இப்போ vector DNA ல புதுசா ஒரு foreign DNA வை insert பண்ணி vector DNA வை புது காம்பினேஷன்ல உருவாக்கி வச்சிருக்கோம். That is called as recombinant DNA. இந்த recombinant DNA க்கு வேற என்ன பேர் அப்படின்னா chimeric DNA அப்படின்னு பேர். So it is called as chimeric DNA. Chimeric DNA ன்னு சொல்லலாம் இல்ல recombinant DNA ன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை காப்பீஸ் போடணும் அப்படின்னா அதை ஏதாவது ஒரு செல்லுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இன்சர்ட் பண்ணி விடணும். அப்பதான் வந்து அது என்ன செய்யும், மல்டிபிள் காப்பீஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜீனை மேனிப்புலேட் பண்ணி புதுசா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உருவாக்குற டெக்னாலஜிக்கு பேரு தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். எந்த ஆர்கானிசம் ஓட ஜீனை வந்து நம்ம இப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்கோமோ recombinant DNA யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிசம்க்கு பேரு recombinant இல்லனா genetically manipulated organism அப்படின்னு பேரு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இந்த recombinant DNA ஃபார்ம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஒரு ஹோஸ்ட்ல கொண்டு போய் விட போறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த ஹோஸ்ட் வந்து இந்த recombinant DNA ஓட இருக்கிற ஹோஸ்ட்க்கு என்ன பேருனா recombinant பேரு, இல்லனா genetically manipulated organism இல்லனா genetically modified organism அப்படின்னு பேரு. இதான் recombinant DNA எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பிக்சர்.
இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏவை இது வந்து பிளாஸ்மிட், இட் இஸ் அ பிளாஸ்மிட். அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்பெசிபிக் சைட்ல. இது வந்து என்னன்னா ஃபாரின் டிஎன்ஏ ஆர் டிசையர்டு டிஎன்ஏ. டிசையர்ட் டிஎன்ஏன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு போய் பிளாஸ்மிட்ல இணைச்சிட்டோம் பை யூசிங் டிஎன்ஏ லைகேஸ் என்சைம். ஸோ டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் போட்டோம்னா இது இதோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு பேரு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். வாட் ஆர் த டூல்ஸ் யூஸ்ட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங்? இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு லைட் மாட்டணும் இல்லை ஃபேனை கட்டணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு சில டூல்ஸ்லாம் வேணும் இல்லையா? ஸ்க்ரூ டிரைவர் வேணும், ஸ்பேனர் வேணும். அந்த மாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங் செய்யணும்னா நமக்கு என்னெல்லாம் டூல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூல் இஸ் த ஹோஸ்ட். நமக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் செல் வேணும். ஏன்னா நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உருவாக்கி சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது, வச்சிருந்தா நமக்கு யூஸ் கிடையாது. அது தௌசண்ட்ஸ் ஆஃப் காப்பீஸா போட்டாதான் நமக்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கான யூஸே. அப்ப அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் காப்பீஸ் போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் செல் வேணும். அப்பதான் நம்ம அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அந்த ஹோஸ்டுக்கு கொடுத்து அந்த ஹோஸ்டோட பாடிக்குள்ள அந்த செல்லுக்குள்ள அதை பல காப்பீஸ் போட்டு நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ இட் இஸ் அ செல். ஹோஸ்ட்ங்கிறது என்ன? இட் இஸ் அ செல். அங்கதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி காப்பீஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த செல் என்ன செல்லா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இட் இஸ் அ பாக்டீரியா ஆர் ஈஸ்ட் செல். பாக்டீரியா செல், பாக்டீரியாலையும் ஈகோலை தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் செல். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு ஈகோலை அப்படிங்கிற ப்ரோகேரியோட், தட் இஸ் பாக்டீரியாவை தான் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வெக்டார். வெக்டார்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெக்டாருங்கிறது ஒரு டிஎன்ஏ தான். பிளாஸ்மிட் இஸ் த வெக்டார். இந்த வெக்டார் வந்து என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் எ வெஹிக்கிள். அது வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி நமக்கு தேவையான டிசையர்டு டிஎன்ஏவை கேரி பண்ணிட்டு போறதுக்கு பேர் தான் வெக்டார். இப்ப நீங்க ஹோஸ்ட் செல்லுக்குள்ள செலுத்த போறீங்க இல்லையா? செல்லுக்குள்ள செலுத்தும் போது அந்த ஹோஸ்ட் செல்லுக்கு நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏவை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா எடுத்துக்கிட்டு போறது யாரு அப்படின்னா அதுதான் வெக்டார். அந்த வெக்டார் வந்து யார் இந்த இடத்துல அப்படின்னா பிளாஸ்மிட். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? டிசையர்டு டிஎன்ஏவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், பிளாஸ்மிட்லயும் ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்பதான் டிசையர்டு டிஎன்ஏவை கொண்டு போய் பிளாஸ்மிட்ல ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ண உடனே அது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா மாறிடுச்சு. இப்போ அந்த பிளாஸ்மிட் தான் அந்த ஃபாரின் டிஎன்ஏவை ஹோஸ்ட் செல்லுக்குள்ள கொண்டு போகுது. அப்ப அதுதானே வெஹிக்கிள். இப்ப நம்ம ஒரு பேசஞ்சர், நம்ம வந்து எதுல ஏறுறோம்? டிரான்ஸ்போர்ட் எது அப்படின்னா ஒரு பஸ்ஸா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு சைக்கிளா இருக்கலாம். அந்த காரோ பஸ்ஸோ சைக்கிள் தான் நம்மள கொண்டு போய் டெஸ்டினேஷன்ல சேர்க்குது. அப்ப அந்த காரோ பஸ்ஸோ சைக்கிள் தான் ஒரு வெக்டார். அது மாதிரி தான் இது. ஸோ இங்க காமனா யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மிட் தான் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார். பிளாஸ்மிட்ங்கிறது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாக்டீரியல் செல்ஸுக்குள்ள நார்மல் சர்க்குலர் டிஎன்ஏ தவிர எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய குரோமோசோமல் டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட். ஸோ குரோமோசோமல் இது எப்படி இருக்கும்னா சர்க்குலரா இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கும். அதுதான் பிளாஸ்மிடோட வேலை. இந்த பிளாஸ்மிட்டை நம்ம பாக்டீரியல் செல்லுல இருந்து ரிமூவ் பண்றதுனால அந்த பாக்டீரியாவுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. அடுத்தது டிசையர்டு டிஎன்ஏ. டிசையர்டு டிஎன்ஏ தான் ஃபாரின் டிஎன்ஏ. அதாவது எந்த டிஎன்ஏவை நீங்க மல்டிபிள் காப்பீஸ் போட்டு ஒரு மருத்துவத்துக்காக யூஸ் பண்ண போறீங்களோ அதுதான் டிசையர்டு டிஎன்ஏ. The DNA that has to be cloned and transferred. எதை வந்து நீங்க clone பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி மெடிசினல் யூஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களோ அதுதான் டிசையர்ட் டிஎன்ஏ. இது வந்து நீங்களா ஆர்டிஃபிஷியலா சிந்தசைஸ் பண்ணதா இருக்கலாம், இல்லைன்னா நேச்சுரலா செல்ஸ்ல இருந்து எடுத்ததா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா இன்சுலின் ஜீன்ஸ், அப்புறம் வந்து நைட்ரஜன் ஃபிக்சிங் ஜீன்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து என்சைம். இங்க என்சைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லா இடத்துலயுமே கட் பண்றதுக்கு, ஜாயின் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாலிகுலர் சிசர்ஸ், மாலிகுலர் லிகேஷன் ஏஜென்ட்ஸ், இது ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம மேனுவலா கட் பண்ண முடியாது டிஎன்ஏவை இல்லையா? பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி microscopic in nature. So we need some specific
enzymes that cuts the DNA. DNA-வை கட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து நமக்கு வேணும். அதுக்கு பேரு கெமிக்கல் நைஃப்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் ஜாயின் பண்ற அந்த என்சைம்க்கு பேரு சிட்யூர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கெமிக்கல் நைஃபாவும் சிட்யூர்ஸாவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் கட் பண்றதுக்கும் டிஎன்ஏவை ஜாயின் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ மொத்தம் 2 டைப் ஆஃப் என்சைம். ஒன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கட் பண்றதுக்கு, அடுத்தது லைகேசஸ் ஜாயின் பண்றதுக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கெமிக்கல் நைஃப்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அதோட அதர் நேம். இது இப்படி கட் பண்ணும் பொழுது 2 விதமான செக்மெண்ட்ஸ் வந்து வரும். ஆக்சுவலா 2 டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வரும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா which produces staggered ends. இப்படி கட் பண்றப்ப சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா எண்ட் வந்து ஸ்டாகரிங்கா இருக்கும். இது பேர் தான் staggered ends பேர். இது மாதிரி இருக்கும். இது ஸ்டாகரிங் ends பேர். அதாவது இந்த இடத்துல வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கும். which means it is acting like a lock and key. இதுல போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ற டிஎன்ஏ போய் கரெக்டா என்ன ஆயிக்கும் அப்படின்னா இது போல ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த செக்மெண்ட். ஆக்சுவலா இல்ல மவுஸ்ல சரியா வரையறதுக்கு வரல. இது மாதிரி இப்படி போய் கரெக்டா அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டாகரிங் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இதுக்கு இன்னொரு பேரு ஸ்டிக்கி எண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு பேரு கொஹசிவ் எண்ட் அப்படின்னு பேரு. கொஹசிவ், COHESIVE, கொஹசிவ் எண்ட். ஸோ ஸ்டாகர்ட் எண்ட்ஸ், கொஹசிவ் எண்ட்ஸ், ஸ்டிக்கி எண்ட்ஸ், இதுக்கெல்லாம் அர்த்தம் வந்து இதுதான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சம் ஷார்ட் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். இது போல இப்படி ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன்ல போயிட்டு அடுத்த செக்மெண்ட் வந்து கரெக்டா போய் ஃபிக்ஸ் ஆகும் மாதிரி அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தட் ப்ரொடியூஸ் ஸ்டாகர்ட் எண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாகர்ட் எண்ட் ப்ரொடியூஸ் பண்ற என்சைம்ஸ் எக்ஸாம்பிள் வந்து EcoR1, HIND3, BAM1, BAM1, HAE3. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் which produces sticky ends. இது மாதிரி இன்னொரு எண்டும் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சுவலா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பிளண்ட் எண்ட். பிளண்ட் அப்படின்னா இது மாதிரி டக்குன்னு சிமெட்ரிக்கலா கட் பண்ணிடும். பிளண்ட் எண்ட்னா இதுதான். இது பேர் பிளண்ட். அதாவது என்ன சொல்றது, எந்த விதமான ப்ரொஜெக்ஷன்ஸும் இல்லாம அப்படியே பிளெயினா இருக்கிறது. இது பிளண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டாகர்ட் எண்ட், இது பிளண்ட் எண்ட். நெக்ஸ்ட் லிகேசஸ். இந்த லிகேசஸோட வேலை என்ன அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் கெமிக்கல் சுவிட்சர்ஸ். இது வந்து தையல் போடக்கூடியது. கெமிக்கல், இட் இஸ் a enzyme is a chemical which actually joins the DNA fragments. இந்த மாதிரி கட்டான DNA fragments வந்து இது என்ன செய்யுது அப்படின்னா ஜாயின் பண்ணி வைக்குது. ஜாயின் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிராக்மெண்ட்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருது. அதான் அனீலிங். அனீலிங்னா வந்து இட் இஸ் ஜாயினிங்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல இந்த நிக்ஸ்ன்னு சொல்றது, இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கும். அந்த இடத்துல போய் கரெக்டா டக்குன்னு ஜாயின் ஆயிக்கும். அப்பயும் அங்க இங்க ஏதாவது நீட்டிட்டு இருந்துச்சு, ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகி இந்த இந்த இடத்துல என்ன சீக்வன்ஸ் இருக்கோ, இப்ப இங்க அடினைன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பக்கத்துல தயமினோட அதை இணைச்சு சேர்த்து ஃபுல்லா என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த என்சைம் வந்து சீல் பண்ணிடும். ஸோ இதுதான் லைகேசஸோட வேலை. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இது வந்து நம்மளுடைய டிசைர்ட் டிஎன்ஏ, பிளாஸ்மிட் டிஎன்ஏ எதுவும் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த டிஎன்ஏல வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் போட்ட உடனே அது வந்து எப்படி கட் பண்ணுது, இப்போ கட் பண்ணிருக்குன்னு பாருங்க. இந்த எண்டை இப்ப இதோட இந்த லாஸ்ட் இந்த ஃபைனல் எண்ட் வந்து எப்படி கட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இதோட இப்படி கட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ கரெக்டா அந்த சைட்ல கட். இதெல்லாம் வந்து ஸ்டாகர்ட் எண்ட். பாருங்க இந்த எண்ட் வந்து எப்படி இருக்கு, ஸ்டாகரிங்கா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது கூட போய் இது ஆக்சுவலா என்ன ஆகும்னா இணையும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேரு ஸ்டிக்கி எண்ட்ஸ், தானாவே ஒட்டிக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீங்க கட் பண்ண இடத்துல கொண்டு வந்து என்ன ஜாயின் பண்ண போறீங்க, ஃபாரின் டிஎன்ஏ இல்லைன்னா டிசைர்ட் டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். Next, methodology of genetic engineering, the steps involved in construction of recombinant DNA.
ஜெனடிக் இன்ஜினியரிங்ல என்னென்னலாம் நம்ம செய்யறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிசையர்டு ஜீன். முதல்ல தேவையான எந்த ஜீனை க்ளோன் பண்ண போறோம்னு பார்த்து அந்த ஜீனை வந்து முதல்ல ஐசோலேட் பண்ணி தனியா எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் பிளாஸ்மிட்ல கொண்டு போய் என்ன செய்யணும், நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முதல்ல பாக்டீரியா செல்ல இருந்து பிளாஸ்மிட்டை வெளியே எடுக்கணும். ஸோ ஐசோலேஷன் ஆஃப் த வெக்டர். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ இது ரெண்டும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்ன ஆயிடும், ப்ரொடியூஸ் ஆயிடும். அப்படி ப்ரொடியூஸ் ஆன ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை சும்மா வச்சுட்டு இருந்தா யூஸ் கிடையாது. அதை வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ள என்ன செய்யணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணா தான் நமக்கு மல்டிபிள் காப்பீஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண ஹோஸ்ட் செல்லுக்குள்ள போயிட்டு அது மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கல்ச்சர் மீடியம்ல பாக்டீரியா இருக்கு, அப்படி பாக்டீரியா வளர்க்குறாங்க அப்படின்னா அதில் கொண்டு போய் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை போட்டால் எல்லா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவும் எல்லா பாக்டீரியாவும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அப்போ அதில் வந்து எது ரீகாம்பினன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு ரீகாம்பினன்ஸை மட்டும் எடுத்து மறுபடியும் தனியாக கல்ச்சர் போட்டால் தான் நமக்கு தேவையான ஜீன் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் செல்ஸ். அதுக்கு அடுத்தது அந்த செல்லுக்குள்ள எப்படி வந்து அந்த ஜீன் வந்து புது என்விரான்மெண்ட்ல தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு அது நமக்கு தேவையான மெட்டீரியலை அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறதா எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிசையர்டு ஜீன்ஸ். டிசையர்டு ஜீன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபாரின் ஜீன்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஜீன் தான் நமக்கு வந்து மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் ஜீன். இதை வந்து நம்ம பிளாஸ்மிட்ல போய் இன்சர்ட் பண்ணி தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிசையர்டு ஜீனை வந்து செல்லுல இருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிசையர்ட் ஜீன்ஸ். இந்த டிசையர்ட் ஜீனை செல்லுல இருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஆக்சுவலா செல்லுல இருந்து எடுத்து க்ளோன் பண்றதுக்கு 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா அந்த டிசையர்டு ஜீனை வந்து நம்ம மொத்த டோட்டல் டிஎன்ஏல இருந்து, அதாவது டோட்டல் ஜீனோமிக் டிஎன்ஏல இருந்து நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம். டோட்டல் ஜீனோம் அப்படின்னா the sum total of the DNA present in a cell. ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற மொத்த டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஜீனோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹியூமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹியூமனோட செல்லுக்குள்ள 46 குரோமோசோம் இருக்கா, அந்த 46 குரோமோசோம்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிஎன்ஏ சீக்வன்ஸும் சேர்ந்ததுதான் ஜீனோம். a total or sum total of the genes present in the cell or a chromosome. so 46 குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸையுமே இது குறிக்கும். ஸோ இப்போ அந்த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம்ல இருந்து நமக்கு தேவையான ஜீன் என்ன அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணி தனியா ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த என்டையர் ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல நம்ம கட் பண்ணணும். ஸோ இட் ஹாஸ் டு கட் இன்டு பீசஸ். அப்ப கட் பண்றதுக்கு இங்க நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா என்சைம் தான். அந்த என்சைம்க்கு பேரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இல்லனா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப டிஎன்ஏஸ நம்ம என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு தேவை அதுல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் மட்டும்தான். அப்ப மொத்த டிஎன்ஏவையும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து செக் பண்ணி எடுக்க முடியாது. அப்ப முதல்ல கட் பண்ண பீசஸ நம்ம தனித்தனியா என்ன செஞ்சுக்கணும், பிரிச்சுக்கணும். சோ எதை பேஸ் பண்ணி பிரிக்க முடியும் அப்படின்னா கட் பண்ணும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்றோமா, அப்ப அது ஸ்பெசிபிக் சைட் சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் போய் கட் பண்ணும். அப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 அடினைன் வந்து தொடர்ந்தாப்புல எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுது அப்படின்னா ஒரு என்டையர் ஜீனோம்ல இந்த 3 தொடர்ந்தாப்புல வரக்கூடிய சீக்வன்ஸ் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். அதாவது 10 பேஸ் பேர் கிட்ட 10 பேஸ் ஆரம்பிக்கும் போது 5 பிரைம் எண்ட்ல ஆரம்பிக்கும் போது 10 பேஸ் பேர் முடிஞ்சதுமே இந்த ட்ரிபிள் ஏ வரலாம். அப்ப அந்த இடத்துல கட் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 150 பேஸ் பேர் தள்ளி அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் ஏ வரலாம், அங்க கட் பண்ணும். அதுக்கப்புறம் 1000 பேஸ் பேர் தள்ளி அங்க ஒரு ட்ரிபிள் ஏ வரலாம். சோ அப்ப அங்க கட் பண்ணும். அப்ப இது லெங்த் ஈக்குவலா இருக்குமா, இருக்காது. அப்போ டிஃப்ரெண்ட் லெங்த், அப்போ பீசஸ் எல்லாமே வேற வேற லெங்த்ல இருக்கும். சோ அப்போ டிஃப்ரெண்ட் லெங்த்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ பீசஸ நம்ம செப்பரேட் பண்றதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரோஃபோரசிஸ். எலக்ட்ரோஃபோரசிஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி
நம்ம டிஎன்ஏஸ என்ன செஞ்சுக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு அந்த டிசையர்டு லெங்தோட இருக்கக்கூடிய டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை தான் நம்ம குளோனிங்க்கு என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் த என்டையர் ஜீனோம். என்டையர் ஜீனோம்ல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் அந்த ஜீனை மட்டும், அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். வேர் வி ஆர் சூசிங் த இன்சுலின் ஜீன். இன்சுலின் ஜீனை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்க போறோம். இன்சுலின் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, பான்கிரியாஸ்ல இருக்கிற ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற எண்டோக்ரைன் பார்ட்ல தான், எண்டோக்ரைன் பார்ட்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்சுலின் ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப நமக்கு இங்கே வேலை ஈஸி. என்னது, நம்மளோட டார்கெட் செல் வந்து என்னது, இங்க பீட்டா செல் தான். அப்ப பீட்டா செல் அந்த பான்கிரியாட்டிக் செல்ல முதல்ல நம்ம ஐசோலேட் பண்ணி தனியா எடுத்துக்கணும். அந்த பீட்டா செல்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா வாஷ் பண்றோம். எதை யூஸ் பண்ணி, சோடியம் குளோரைடு சொல்யூஷன் NaCl யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுறோம். இப்படி NaCl போட்டு வாஷ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, செல்ஸ் வந்து இட் இஸ் ஈஸி ஃபார் ஹோமோஜனைசேஷன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செல்ஸை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து அது ஸ்டெர்லைஸ் பண்ற மாதிரி, கிட்டத்தட்ட ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மார்டர் அண்ட் பெஸ்டில், அதாவது ஒரு இடி உரல் மாதிரி வாட்டர் அண்ட் பெஸ்டில் எடுத்து அதுல வந்து அந்த செல்ஸை போட்டு, செல்ஸை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஹோமோஜினைஸ் பண்றோம். தட் மீன்ஸ் we are grinding it. அதுக்கு பேரு தான் ஹோமோஜனைசேஷன் அப்படின்னு பேர். செல்ஸை வந்து நம்ம அரைக்கிறோம். அரைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா செல் மேல இருக்கக்கூடிய அந்த செல் மெம்பரேன், அதான் செல் வால் அப்படின்னு சொல்றாங்க, செல் மெம்பரேன் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரப்சர் ஆயிடும். செல் மெம்பரேன் ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹோமோஜினேட் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் த ரப்சர்டு செல்ஸ் கண்டெய்னிங் சொல்யூஷன். சோடியம் குளோரைடு பிளஸ் செல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த செல்ஸ் எல்லாம் இந்த ஒரு மார்டர் அண்ட் பெஸ்டில்ல போட்டு ஹோமோஜினைஸ் பண்றோம். ஹோமோஜினைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ஹோமோஜினேட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹோமோஜினேட்டை வந்து இட் இஸ் ட்ரீட்டட் வித் எ டிட்டர்ஜென்ட் கால்ட் அஸ் சோடியம் டோடிசைல் சல்பேட். அதுல சோடியம் டோடிசைல் சல்பேட்டை ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ண போறோம். சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னா இட் இஸ் a process which uses a centrifugal force. சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய வெரைட்டி ஆஃப் சென்ட்ரிஃபியூஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அந்த சென்ட்ரிஃபியூஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே they work in a principle called as centrifugation. அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து towards center it moves to the force moves to the corners. so சென்டர்ல இருந்து கார்னருக்கு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிஸ்பர்ஸ் ஆகும். இதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரிஃபியூஜ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா டென்சர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து கீழே ஒரு டியூப், சென்ட்ரிஃபியூஜ் டியூப் இருக்கும், அதுல டென்சர் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே போய் தங்கிரும். மேல வந்து வெறும்னா லிக்விட் மட்டும் இருக்கும். கீழே இருக்கிற இந்த பார்ட்டுக்கு பேரு பிரிசிபிடேட்னு சொல்லுவோம். மேல இருக்கிற சொல்யூஷனுக்கு பேரு சூப்பர் நாட்டன்ட் அப்படின்னு பேரு. சோ சென்ட்ரிஃபிகேஷன் பண்றோம். இந்த ஹோமோஜினேட்டை சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம். சென்ட்ரிஃபியூஜ் எதுக்காக பண்றோம்னா தேவையில்லாத செல்லுடைய அந்த உடைஞ்சு போன செல் வால், தேவையில்லாத செல்லுலார் டெப்ரிஸ் அழுக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மொத்தமா ரிமூவ் ஆகி மேல வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு அந்த சூப்பர் நாட்டன்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மேல தங்கி இருக்கக்கூடிய சொல்யூஷன் சூப்பர் நாட்டன்ட், அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள இருந்த புரோட்டீன்ஸ், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய RNA, செல்லுல இருக்கிற DNA எல்லாமே வந்து அந்த இடத்துல மேல வந்துடும், சூப்பர் நாட்டன்ட் சொல்யூஷனுக்கு வந்துடும். சில டென்சர் புரோட்டீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் போய் என்ன ஆகும்னா கீழே பிரிசிபிடேட் ஆகி செட்டில் ஆயிடும். So the proteins are precipitated by protease and removed by centrifugation. இப்போ என்ன ஆகும்னா இந்த அழுக்குகள் ஏதாவது இருந்தது, டென்சர் பார்ட்டிகல் இருந்ததுன்னா முதல்ல பிரிசிபிடேட் எல்லாம் என்ன ஆயிடும்னா தங்கிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த சூப்பர் நாட்டன்ட்டை தனியா ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து வச்சுட்டு இந்த பிரிசிபிடேட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது நமக்கு தேவை கிடையாது. இப்போ இந்த சூப்பர் நாட்டன்ட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் நமக்கு தேவையில்லை, RNA நமக்கு தேவையில்லை, நமக்கு அந்த சூப்பர் நாட்டன்ட்ல இருக்கக்கூடிய DNA மட்டும்தான் தேவை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த சூப்பர் நாட்டன்ட்டை தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து புரோட்டீன்ஸ் RNA ரெண்டையுமே நம்ம ஆக்சுவலா ரிமூவ் பண்ணணும். அப்பதான் நமக்கு வெறும் DNA மட்டும் கிடைக்கும்.
இப்ப புரோட்டீன்ஸை நம்ம precipitate பண்றதுக்கு அங்க வந்து ஒரு என்சைம் யூஸ் பண்றோம். அதுக்கு பேர் என்னன்னா புரோட்டியேஸ் அப்படிங்கிற என்சைம். புரோட்டியேஸ் என்சைம் இந்த சூப்பர்நாண்டன்ட் ஆட் பண்ணதுமே புரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே போய் தங்கிரும், precipitate மாறிடும். அதுக்கப்புறம் precipitate ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி புரோட்டீன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு RNA அண்ட் டிஎன்ஏவை மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ RNA நமக்கு தேவையில்லை. அப்ப RNA-வை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா RNA-வை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இன்னொரு என்சைம் போடுறோம். அதுக்கு பேரு ரிபோ நியூக்ளியேஸ். இதை போட்ட உடனே RNA வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா டிசால்வ் ஆயிடும். ஸோ இந்த ரிபோ நியூக்ளியேஸ் என்சைம் போட்டுட்டு மறுபடியும் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம RNA அதுல இருந்து ரிமூவ் ஆயிடுது. இப்போ நமக்கு தேவையான DNA மட்டும் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ RNA ரிமூவ் பண்ணியாச்சு, புரோட்டீன் ரிமூவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணது போக நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா எத்தனால் ஆட் பண்றோம். எத்தனால் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ராடை வச்சு நல்லா அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கலக்கணும். கலக்குன உடனே ஒரு ஒயிட் கலர்ல ஒரு precipitate நொர மாதிரி ஒரு precipitate வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ராடை சுத்தி. அந்த precipitate வந்து நம்ம எத்தனால் சோடியம் குளோரைடு சொல்யூஷன்ல டிசால்வ் பண்ணினா நமக்கு அந்த சூப்பர்நாண்டன்ட்ல சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய DNA கிடைச்சிரும். சோ இதுதான் நம்ம டிசையர்டு டிஎன்ஏவை வெளியே எடுக்கிறதுக்கான ப்ராசஸ். ரெண்டாவது மெத்தட், செகண்ட் மெத்தட், நமக்கு தேவையான டிசையர்டு ஜீனை நம்ம mRNA-ல இருந்து எடுத்துக்கலாம். mRNA-ல இருந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலமா நம்ம டிசையர்ட் ஜீனை எடுத்துக்கலாம். ஆக்சுவலா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு தெரியணும்னா நமக்கு முதல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா RNA-ல வந்து மொத்தம் 3 வெரைட்டி இருக்கு இல்லையா, மெசஞ்சர் RNA, ரிபோசோமல் RNA, அப்புறம் டிரான்ஸ்பர் RNA 3 இருக்கு. இதுல இந்த mRNA வந்து எங்கேந்து உருவாகுது அப்படின்னா ஆக்சுவலா mRNA is formed from the DNA. இப்போ ஒரு ஜீன் இருக்கு, இப்போ இன்சுலின் தான் நம்ம பாக்குறோம், இன்சுலினே வச்சுக்கலாமே. இப்போ இன்சுலின் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. இன்சுலின்ங்கிற புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த கோடிங்க தனக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு ஜீன் இருக்கு. அது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருந்து mRNA அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் ஆகும். தட் இஸ் mRNA is nothing but the messenger RNA will be formed from the particular gene that codes for a protein. இப்போ டிஎன்ஏல இருந்து mRNA உருவாகிற ப்ராசஸ்க்கு பேரு தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, mRNA-ல இருந்து மறுபடியும் நம்ம ஒரு டிஎன்ஏ அந்த சீக்வன்ஸை உருவாக்கினா அதுக்கு பேரு தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ். இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருந்து mRNA எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சும்மா ஷார்ட்டா பார்க்கலாம். இப்போ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல என்ன இருக்கு, பாஸ்பேட் இருக்கு, சுகர் இருக்கு, அப்புறம் பியூரின்ஸ் அண்ட் பைரமிடின்ஸ் இருக்கும். இப்போ இது பியூரின்ஸ் அண்ட் பைரமிடின்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. அடினைன், தயாமின், சைட்டோசைன், திரும்ப தயாமின், அடினைன், குவானைன், இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இது ஒரு ஜீன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஜீன்ல இருந்து ஒரு mRNA ஃபார்ம் ஆகணும்னா இந்த ஜீன்ல இருந்து ஃபார்ம் ஆகுற mRNA எப்படி இருக்கும் அப்படின்னா, அடினைன் ஆக்சுவலா பேர்ஸ் வித் தயமின் தான். பட் RNA-ல வந்து தயமின் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன இருக்கும் அப்படின்னா யுராசில் இருக்கும். ஸோ அப்ப தயமின் வந்து பேர்ஸ் வித் அடினைன், சைட்டோசைன் பேர்ஸ் வித் குவானைன், தயமின் பேர்ஸ் வித் அடினைன், again adenine pairs with uracil, then guanine pairs with cytosine. இப்போ இது வந்து DNA sequence அப்படின்னா இது ஒரு டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணுது. டெம்ப்ளேட் அப்படின்னா அதுல இருந்து உருவாகுது. இப்போ இது ஒரு DNA சீக்வன்ஸ்னா இதுல இருந்து உருவான mRNA உடைய சீக்வன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த mRNA ஓட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா UAGAUC இதுதான். ஓகேவா? இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து எது கூட மேட்ச் ஆகுதுன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா யுராசிலா இருந்தா கண்டிப்பா இட் பேர்ஸ் வித் அடினைன் தான். அடினைனா இருந்தா இட் பேர்ஸ் வித் தயமின். குவானைனா இருந்தா இட் பேர்ஸ் வித் சைட்டோசைன். அகைன் அடினைனா இருந்தா இட் பேர்ஸ் வித் தயமின். யுராசில் பேர்ஸ் வித் அடினைன். தென் சைட்டோசைன் பேர்ஸ் வித் குவானைன்.
அப்போ இது mRNA அப்படின்னா இந்த mRNA-க்கான DNA எதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா இந்த mRNA-வை மேட்ச் பண்ணா இதோட சீக்வன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். இதே சீக்வன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சா அந்த குரோமோசோம்ல இருக்கிற ஜீன், அந்த ஜீனோட பொசிஷன் எல்லாமே நமக்கு தெரிய வந்துரும். சோ இதுதான் mRNA. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா இதுதான். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா mRNA-ல இருந்து DNA-வை கண்டுபிடிக்கிறது தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ யூகாரியோட்டிக் ஜீன்ஸ், அதாவது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய நார்மல் ஹியூமன்ல இருக்கக்கூடிய இன்சுலின் ஜீனை நம்ம வந்து mRNA வச்சு என்ன செய்யலாம், சிந்தசைஸ் பண்ணலாம். இப்போ ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற செல்ஸ் என்ன செல்ஸ், பீட்டா செல்ஸ். அந்த பீட்டா செல்ஸ்ல நிறைய mRNA கோடிங் இருக்கும். அதாவது இன்சுலின் அப்படிங்கிற புரோட்டீனுக்கான mRNA. இப்ப இந்த இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது DNA சீக்வன்ஸ்ல இருந்து mRNA ஃபார்ம் ஆயிடுச்சு. இது டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்ப mRNA-ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, mRNA-ல வந்து கோட்ஸ், இப்ப இதெல்லாம் வந்து ட்ரிப்ளெட் கோட்ஸ். இது வந்து 3 கோடிங்கா இருக்கும். இது ஈச் ஒன் வந்து கோட்ஸ் ஃபார் ஒன் அமினோ ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் UAG அப்படின்னா இட் கோட்ஸ் ஃபார் சைட்டோசைன் அப்படின்னு, சாரி, இட் கோட்ஸ் ஃபார் சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஃபினைல் அலனைன் கோட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிட்ஸா வந்து ஒன்னா சேர்ந்து தான் அது என்னத்தை ஃபார்ம் பண்ண முடியும், புரோட்டீனை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன். ஸோ mRNA முழுக்க இந்த அமினோ ஆசிட்ஸுக்கான கோடிங்ஸ் இருக்கும். இந்த கோடிங்ஸை தூக்கிட்டு வந்து அசம்பிள் பண்றது யாரோட வேலைன்னா tRNA-வோட வேலை. அப்படி அசம்பிள் பண்ண புரோட்டீன்ஸ் எல்லாம் ரிபோசோம்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீனா சிந்தசைஸ் ஆகும். ஸோ ரிபோசோம் இஸ் த சைட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இப்படி ஒரு அமினோ ஆசிடா ஜாயின் பண்ணிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் அந்த ஜாயின் ஆன அமினோ ஆசிட் பிரைமரி ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா செகண்டரியா மாறி அப்புறம் டெர்ஷியரியா மாறி அது வந்து 3 டைமென்ஷனல் புரோட்டீனா மாறும். அப்போ இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா அந்த டார்கெட் செல்லுக்குள்ள நடக்குது. இப்ப நமக்கு இன்சுலின் ஜீனை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இன்சுலின் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ்ல இருக்கிற பீட்டா செல்ஸ்ல தான். அப்ப பீட்டா செல்ஸ்ல கண்டிப்பா இன்சுலின் அப்படிங்கிற புரோட்டீனுக்கான mRNA கோடிங் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. சோ அந்த mRNA-வை நம்ம செல்லுல இருந்து ஐசோலேட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம mRNA மேல ஒரு என்சைம் ஆட் பண்றோம். அந்த என்சைம்க்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த என்சைம் வந்து mRNA-ல இருந்து DNA எது, DNA ஓட நியூக்ளியோடைடு எதுங்கிறத நமக்கு காமிச்சிடும். சோ mRNA-ல இருந்து DNA-வை நம்மளே என்ன பண்றோம், ஃபார்ம் பண்றோம். சோ அதுதான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமை நம்ம போட்ட உடனேயே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு mRNA-ல இருந்து DNA வந்துரும். அதாவது எந்த DNA-ல இருந்து கோடாயி mRNA வந்துச்சோ அது நமக்கு திரும்ப கிடைச்சிரும். இப்ப அந்த DNA-வுக்கு என்ன பேர் அப்படின்னா, it is called as complementary DNA because this mRNA matches the or complements with the sequence. So இங்க வந்து U இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா அடினைன் இருக்கணும். So இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். இதுக்கு இது காம்ப்ளிமெண்டா இருக்கு. So it is called as cDNA or complementary DNA அப்படின்னு பேர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த cDNA-ல we are adding another enzyme that is called as DNA polymerase. DNA polymerase. cDNA வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் தானே இருக்கு. நமக்கு DNA-க்கு வந்து எத்தனை ஸ்ட்ராண்ட் வேணும், 2 ஸ்ட்ராண்ட் வேணும் இல்லையா. அப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஸ்ட்ராண்ட்ல நம்ம DNA polymerase போட்ட உடனே அதுவே நியூக்ளியோடைட்ஸை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆட் பண்ணி நமக்கு டபுள் ஸ்ட்ராண்டடா அதை மாத்தும். So it synthesizes the second strand. அடுத்த ஸ்ட்ராண்ட மாத்தி டபுள் ஸ்ட்ராண்டட் DNA நமக்கு கிடைச்சிடும். அதுதான் இன்சுலின் ஜீன். So mRNA-ல இருந்தும் நம்ம இன்சுலின் ஜீனை or எந்த ஜீன் வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சிந்தசைஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது ப்ராசஸ். cDNA எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ். இப்ப நம்ம mRNA எடுத்துக்கிறோம். mRNA-ல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் போடுறோம். போட்ட உடனே cDNA நமக்கு கிடைக்குது. cDNA-ல DNA பாலிமரேஸ் போடுறோம். போட்ட உடனே சீக்வன்சஸ் ஆட் ஆகுது. ஆட் ஆகி நமக்கு டபுள் ஸ்ட்ராண்டட் காம்ப்ளிமெண்டரி DNA கிடைச்சிருது. ஸோ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் mRNA, நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆகுது. நியூக்ளியோடைட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும்போது
or the double strand single strand கிடைக்குது. single strandல மறுபடியும் nucleotides add ஆகி double strand மாறிடும். third method, மூணாவது மெத்தட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மெத்தட் இது. இங்க நம்ம வந்து சில கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கு பேரு டிஎன்ஏ சிந்தசைசர் இல்லனா ஜீன் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்மளால வந்து thousands ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் 1000 நியூக்ளியோடைட் லெங்த் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிந்தசைஸ் பண்ண முடியும். ஏற்கனவே அதோட சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்ப இன்சுலின் ஜீன் அப்படின்னா இன்சுலின் ஜீனுக்கு இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல அடினைன் இருக்கும், எப்படி இருக்கும் அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா இருந்துச்சு அப்படின்னா we can synthesize this DNA by using some computerized machines called as gene machine or DNA synthesizer. ஒருவேளை நமக்கு வந்து இந்த ஜீன் மிஷின்ல கிடைச்ச காப்பீஸ் அது பத்தல அப்படின்னா we can go for polymerase chain reaction, that is PCR டெக்னிக் யூஸ் பண்ணி ஜீனை வந்து நம்ம மறுபடியும் ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா we can put many number of copies அப்படின்னு அர்த்தம். அப்படி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஃபாரின் டிஎன்ஏ நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? என்ன டிஎன்ஏ இப்ப நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்கோம்? இன்சுலின் ஜீன் எடுத்திருக்கோம். அந்த இன்சுலின் ஜீன் தான் நமக்கு டிசைர்ட் டிஎன்ஏ. அந்த டிசைர்டு டிஎன்ஏக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு அப்படின்னா பேசஞ்சர் டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, பஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டார். நம்ம வந்து யாரு பேசஞ்சர், நம்ம பஸ்ல ஏறி உட்கார்றோம், உட்கார்ந்தோன்னா பஸ் நம்மள டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகுது. அப்போ இங்க யார் டிராவல் பண்றா? இந்த டிசைர்ட் டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட்குள்ள உட்கார்ந்துகிட்டு டிராவல் பண்ணுது இல்லையா? சோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பேசஞ்சர் டிஎன்ஏ. இதுதான் நம்மளுடைய டார்கெட் டிஎன்ஏ. இதுதான் நம்ம டோனார் டிஎன்ஏன்னு சொல்லலாம். இட் இஸ் டொனேட்டிங் இட் செல்ஃப் ஃபார் ஜீன் ஃபார் ப்ரொடக்ஷன். இன்சர்ட் டிஎன்ஏ, ஏன்னா இதை கொண்டு போய் தான் நம்ம பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்றோம். ஃபாரின் டிஎன்ஏ. ஓகேவா? இதெல்லாம் அதர் நேம்ஸ். பேசஞ்சர் டிஎன்ஏ, டார்கெட் டிஎன்ஏ, டோனார் டிஎன்ஏ, இன்சர்ட் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ, இதெல்லாம் அதர் நேம்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ வெக்டார் ஆர் பிளாஸ்மிட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம டிசையர்டு டிஎன்ஏவை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஐசோலேட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசையர்ட் டிஎன்ஏவை கொண்டு போய் எதுல இன்சர்ட் பண்ணணும்? பிளாஸ்மிட், அதாவது வெக்டார்ல தான் இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப நம்ம முதல்ல பிளாஸ்மிட் ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். சோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிசையர்டு டிஎன்ஏவை எந்த டிஎன்ஏ யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ அந்த டிஎன்ஏக்கு பேரு தான் வெக்டார் டிஎன்ஏ. அது வந்து இட் இஸ் நத்திங் பட் த பிளாஸ்மிட். இப்ப இந்த வெக்டார் டிஎன்ஏ இருக்குல்ல, எப்படி வந்து டிசையர்ட் டிஎன்ஏக்கு பேசஞ்சர் டிஎன்ஏ, டார்கெட் டிஎன்ஏ எல்லாம் பேரோ அதே மாதிரி வெக்டார் டிஎன்ஏக்கும் அதர் நேம்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா குளோனிங் வெக்டார், கேரியர் மாலிக்யூல், கேரி பண்ணிட்டு போகுது இல்லையா? அப்புறம் குளோனிங் வெஹிக்கிள், வெஹிக்கிள் டிஎன்ஏ, ஷட்டில் வெக்டார், இதெல்லாம் அதர் நேம்ஸ். இதுல குளோனிங் வெக்டார்லயே ரெண்டு விதமான வெக்டார்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா பிளாஸ்மிட், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா வைரஸ், அதாவது பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் a virus which infects bacteria. சோ இந்த ரெண்டு விதமான குளோனிங் வெக்டார்ல பிளாஸ்மிட்ல அடிக்கடி அதிகமான அளவு யூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் பிளாஸ்மிட் என்ன அப்படின்னா PBR 322. PBR 322 அப்படிங்கிறது ஈகோலைல இருக்கக்கூடிய பிளாஸ்மிடோடைய பேர். பாக்டீரியோஃபேஜ்ல அதிகமா யூஸ் பண்றது வந்து என்னன்னா லாம்டா ஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டு ஃபேஜ்னு எழுதினாலும் லாம்டா ஃபேஜ்னு தான் அர்த்தம், லாம்டா சிம்பல் போட்டு. இந்த ஒரு குளோனிங் வெக்டார் நம்ம சூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கும் சில கிரைட்டீரியாலாம் இருக்கு. எல்லாத்தையுமே குளோனிங் வெக்டாரா சூஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த குளோனிங் வெக்டாருக்குன்னு சில ஜெனடிக் மார்க்கர்ஸ் இருக்கணும். ஏன்னா ஜெனடிக் மார்க்கர்ஸ் சொல்றது சில ஸ்பெசிபிக் டிஎன்ஏஸ். ஏன்னா அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் வெக்டார், அதாவது இப்ப பிளாஸ்மிட்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அது வந்து இட் இஸ் ஹேவிங் அ கெப்பாசிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட், தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தாதான் நீங்க இன்சர்ட் பண்ற டிஎன்ஏவோட சேர்ந்து அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். அதால செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ண முடியலன்னா அது எப்படி நீங்க கொடுத்த டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ண முடியும் இல்லையா? சோ இட் ஷுட் ஹேவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ். சோ அந்த ஜெனடிக் மார்க்கர்ஸை வச்சுதான் நம்ம வந்து எது ரீகாம்பினன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கல்ச்சர்ல வந்து நம்ம எல்லாத்தையும் தான் போட போறோம். கல்ச்சர்ல வந்து ஈகோலையை வளர்த்து நீங்க ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அதுல போட்டுருவீங்க. சில ஈகோலை மட்டும் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எடுத்துக்கும், சிலது எடுத்துக்காது. அப்ப எடுத்துக்கிட்ட ஈகோலை எதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உள்ளுக்குள்ள ஏதாவது மார்க்கர்ஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும்.
சோ அத மாதிரி இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் நீங்க ரீகாம்பினன்ஸ் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ வெக்டரை சூஸ் பண்றதுக்கு there are some important properties. இதுதான் நம்ம காமனா யூஸ் பண்ற PBR 322 உடைய பிக்சர். PBR 322 உடைய பிக்சர் இதுதான். இதுல மொத்தம் 4361 பேஸ் பேர்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட நேம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஸ்பெசிபிக் சைட்ஸ்ல வந்து கட் பண்ணும். இது 4359 அப்படிங்கிறது பேஸ் பேர் உடைய கணக்கு. சோ இந்த இடத்துல கட் பண்ணோம். இது 29, இந்த 29 பேஸ் பேர்ஸ் கட் பண்ணோம். இங்க 185 கட் பண்ணோம். சோ இது மாதிரி எந்தெந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இது என்ன அப்படின்னா இதெல்லாம் அதோட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஆம்பி அப்படின்னா ஆம்பிசெல்லின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கு. சோ அதுக்காக இதெல்லாம் மார்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோ. இப்போ ஒரு பாக்டீரியல் செல் எடுத்துக்கிறோம். அந்த பாக்டீரியல் செல்ல இருந்து பிளாஸ்மிடை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துறோம். அதே மாதிரி இங்க ஃபாரின் டிஎன்ஏ தேவையானதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை என்ன செய்யறோம், நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கொஹசிவ் எண்ட்ஸ், ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆர் ஸ்டாகர்ட் எண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளுடைய டிசையர்டு டிஎன்ஏ கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு டிஎன்ஏ லிகேஸ் ஆர் லைகேஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அது அனீல் ஆயிடும். அனீலிங் ஆர் ஜாயினிங். சோ இப்ப நமக்கு இது என்ன கிடைச்சிருச்சு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைச்சிருச்சு. இப்ப இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அகைன் ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ள என்ன செய்யணும், அதை இன்சர்ட் பண்ணணும். ஹோஸ்ட் செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்ணாத அதுவும் ஈக்குவலை தான். எதுல இருந்து எடுத்தீங்களோ அதுலயே நீங்க கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான். பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகி நமக்கு அதிகமான காப்பீஸ் கிடைச்சிடும். தேர்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்ப நமக்கு டிசையர்டு டிஎன்ஏவை கட் பண்ணி எடுத்தாச்சு. பிளாஸ்மிட் டிஎன்ஏவை எடுத்து அங்கேயும் ஸ்பெசிபிக் அதே சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உருவாக்க வேண்டியதுதான். இப்ப பிளாஸ்மிட் டிஎன்ஏவை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணீங்களோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து டிசையர்ட் டிஎன்ஏவையும் கட் பண்ணிருக்கீங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலையே சில ஸ்பெசிபிக் சைட்ஸ்ல அதை கட் பண்றது தான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பொறுத்தவரையிலும் அது வந்து ரெண்டு விதமான கட்டை வந்து உருவாக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒன்னு வந்து வித் ஸ்டிக்கி எண்ட்ஸ், இன்னொன்னு வந்து பிளண்ட் எண்ட்ஸ். ஸோ ரெண்டு டைப் இருக்கு. ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொஹசிவ் எண்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஈகோ R1. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கு. ஈகோ R1 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ R1 மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போடுறப்ப அங்க நமக்கு ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொஹசிவ் எண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த என்சைமை நம்ம பிளாஸ்மிட்ல ஆட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா எப்படி கட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டெய்ல்ஸ் அந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டு இப்படி ஒரு கொஹசிவ் எண்டை ஃபார்ம் பண்ணும். இந்த எண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். சோ இது கொஹசிவ் எண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல. சோ இந்த பேஸ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கிற சீக்வன்ஸ் வந்து இட் வில் மேட்ச் வித் த டிசையர்டு ஜீன். இப்ப இது வந்து டிசையர்டு ஜீனோட உட்கார்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உட்காரும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல அடினைன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்னா தயமின் இருக்கும். சோ இந்த இடத்துல குவானைன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்னா சைட்டோசைன் இருக்கும். சோ அதுதான் நம்ம இங்க சொல்றோம். இட் இஸ் காம்ப்ளிமெண்டரி. தட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்டரி. சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து நமக்கு பிளண்ட் எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து நமக்கு பிளண்ட் எண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா HAE3 ஈகோ R5 BAL பால் 1 இதெல்லாம் வந்து இட் ப்ரொடியூசஸ் பிளண்ட் எண்ட்ஸ். பிளண்ட் எண்ட்ஸ் பொறுத்தவரை இப்படி இருக்கும், அவ்வளவுதான். இங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. இது வந்து நம்ம லைகேஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நல்லா ஜாயின் பண்ணணும். சோ இந்த மாதிரி என்சைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் ஜஸ்ட் கட், இந்த இடத்துல இப்படி ஒரு கட் பண்ணும், அவ்வளவுதான். அலாங் த சிமெட்ரி கட் பண்ணி விட்டுரும். So this is called as a symmetry. Symmetry of recognition site. சில இடத்துல சைட் ரெகக்னைஸ் பண்ணி கரெக்டா நேரா ஒரு கோடு, அவ்வளவுதான், ஒரே கட்.
முடிஞ்சிடும். சோ இப்போ இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த சில என்சைம்ஸ் வந்து டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணுது. சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து பிளண்ட் எண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பிளாஸ்மிடுக்கு போடுறீங்களோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் டிசையர்ட் டிஎன்ஏக்கும் போடணும். அப்பதான் நீங்க ஜாயின் பண்ண முடியும் சீக்வன்ஸை, இல்லைன்னா ஜாயின் பண்ண முடியாது. இப்ப கட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பிளாஸ்மிடையும் டிசையர்டு ஜீனையும் ரெண்டையும் நல்லா என்ன பண்ணிடுறோம், மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிசையர்டு டிஎன்ஏவை பிளாஸ்மிட் தானே என்ன செஞ்சுக்கோம், உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்குது. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த இடத்துல போய் காம்ப்ளிமெண்டரி பேசஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல அதுவே பேர் ஆகி முடிச்சிடும். சோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் லெகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒட்டிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ். இப்ப இங்க பாருங்க, ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொஹசிவ் எண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க. கட் பண்றது வந்து இந்த மாதிரி கட் பண்ணும். இப்படி கட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் a sticky ends or cohesive ends. Example is hind 3 enzyme. Whereas blunt endனா just symmetryல அப்படி ஒரு கட் பண்ணிடும். அவ்வளவுதான். இந்த சீக்வன்ஸ் இப்படி தனியா வந்துருச்சு, இந்த சீக்வன்ஸ் தனியா வந்துருச்சு. அவ்வளவுதான். சோ இப்ப இந்த இடத்துல இந்த கேப்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேப்ல டிசையர்டு டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ் வந்து உட்காரும். இங்க டி இருந்தா இங்க ஏ வரும், இங்க சி இருந்தா இங்க ஜி வரும், இங்க ஜி இருந்தா இந்த இடத்துல சி வரும், இந்த இடத்துல ஏ இருந்தா இங்க டி வரும். சோ இது மாதிரி பேர் ஆயிக்கும். அதுவே வந்து பேர் ஆகி அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். அவங்க வந்து நம்ம மறுபடியும் டிஎன்ஏ லைகேஸ் போடணும். போட்டாதான் அந்த கேப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கேப் என்ன ஆயிடும், ஃபில் ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஒட்டி அதுவே தானே வந்து சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிசுறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை சீல் பண்றதுக்கு தான் நம்ம டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் யூஸ் பண்றோம். நம்ம வந்து நார்மலா கொஹசிவ் எண்ட்ஸா இருந்தா கொஹசிவ் எண்ட்ஸ் தானே போய் பேர் ஆயிக்கும். நம்ம டிஎன்ஏ லைகேஸ் நார்மலா போட்டதுமே அது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒட்டிக்கும். வேறஸ் பிளண்ட் எண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா T4 டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்றோம். இது ஒரு முக்கியமான ஒன் மார்க். T4 டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்ணும்போது பிளண்ட் எண்ட் வந்து என்ன ஆயிடுதுன்னா லைகேட் ஆயிடுது. சோ இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை இப்ப நம்ம டிசையர்டு டிஎன்ஏவோட இணைச்சாச்சு. இப்ப அந்த டிஎன்ஏவுக்கு என்ன பேர் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ which is also called as chimera or chimeric DNA or recombinant vector. இதுல எந்த பேர் வேணாலும் சொல்லலாம். இப்ப recombinant DNA ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்ப நமக்கு அந்த recombinant DNA-வை காப்பீஸ் போடணும். காப்பீஸ் போடுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நீங்க வந்து அது ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ள செலுத்தணும். அதுதான் அந்த ஹோஸ்ட் செல். So introduction of recombinant DNA into host cell or transfer of recombinant DNA into host cell. இத வந்து நம்ம தனி சாப்டராவே ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு யூகாரியோட்டிக் செல்ஸ்னு தனியா நம்ம படிச்சிட்டோம். சோ திரும்ப மறுபடியும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. இந்த இடத்துல மெத்தட் பேர் மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். சோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம ஹோஸ்ட் செல்லுக்குள்ள செலுத்த போறோம். அதுக்கு இந்தந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்றோம். எய்தர் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், இல்ல ஒரு பேத்தாலஜி, இப்ப வைரஸ் மாதிரியான பேத்தாலஜிக்கல் ஏஜென்ட்டுக்குள்ள இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை செலுத்தி அது போய் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணி டிரான்ஸ்டக்ஷன் ப்ராசஸ் செய்யும். அடுத்தது லிப்போசோம் ஃபியூஷன் யூஸ் பண்ணலாம், இல்லனா நம்மளே மைக்ரோ இன்ஜெக்ஷன் பார்ட்டிகிள் கன் மாதிரி டைரக்டான ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சோ பாக்டீரியல் செல்ஸை நம்ம பாக்டீரியல் செல்ஸோட கல்ச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ போட்டுட்டு கால்சியம் குளோரைடு போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பாக்டீரியாவே அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எடுத்துக்கும். இதுதான் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இதே பேத்தோஜெனிக் மூலமா, அதாவது வைரஸ் மூலமா பரவுனா பாக்டீரியோபேஜஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நம்ம வந்து அக்ரோபாக்டீரியம், பிளான்டா இருந்தா அக்ரோபாக்டீரியம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோஸ்ட் பாக்டீரியாக்குள்ள ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ போயிடும். அதை பிளான்ட் செல்லையோ பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண வச்சோம்னா எடுத்துக்கிட்ட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அதுக்குள்ள டார்கெட் செல்ல டெலிவரி பண்ணிடும். அடுத்தது இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை நம்மளேவும் டைரக்டா மைக்ரோ இன்ஜெக்ஷன், எலக்ட்ரான் கன் மாதிரியான மெத்தட் மூலமா டைரக்டா பிளான்ட் செல்லையோ அனிமல் செல்லையோ நம்மளே என்ன பண்ணிடலாம், இன்ஜெக்ட் பண்ணிடலாம். எப்படி பண்ணாலும் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ போயிட்டு அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் செல்லோடைய ஜீனோமோட போய் இன்டெகிரேட் ஆகி
அது வந்து மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகி தனக்குரிய அந்த phenotypic கேரக்டரை அந்த செல்லுல என்ன செய்யும், எக்ஸ்பிரஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், செலக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கல்ச்சருக்குள்ள ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ போட்டாச்சு, ஈகோலை வந்து என்ன பண்ணிடுச்சு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எடுத்துக்கிச்சு. அந்த கல்ச்சர்ல கண்டிப்பா வந்து ஈகோலை, அதாவது ரீகாம்பினன்ஸா மாறாத ஈகோலையும் இருக்கும், வெளியவும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவும் செதறி இருக்கும். சில இப்ப வந்து 100 ஈகோலை இருக்கு அப்படின்னா 100ல வந்து 75 தான் வந்து ரீகாம்பினன்ஸா ஆர் டிரான்ஸ்ஃபார்மன்ஸா மாறி இருக்கும். ரிமைனிங் எல்லாம் வந்து சும்மா சாதாரண ஈகோலையா தான் இருக்கும். நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகாம்பினன்ட் ஆர் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் தனியா எடுத்து ஒரு கல்ச்சர் போடணும். அதுதான் செலக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்கிரீனிங் பண்றதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 6 மெத்தட்ஸ் இருக்கு. என்ன என்ன ரீகாம்பினன்ட் எது, நான் ரீகாம்பினன்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we have 6 methods. இந்த மெத்தட்ஸோட பேர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுமே பெரிய பெரிய டாபிக், ஒரு ஸ்லைடு போடுற அளவுக்கு பெரிய டாபிக் தான். ஸோ அதனால என்னென்ன மெத்தடுங்கிற நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், நியூட்ரிஷனல் காம்ப்ளிமெண்டேஷன் டிஃபெக்ட்ஸ், assay of biological activity, immunological reactions of gene products, colony hybridization, அப்புறம் visible characters. இது மாதிரி சில முக்கியமான பண்புகளை வச்சு எது ரீகாம்பினன்ட் எது ரீகாம்பினன்ட் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படி வந்து நம்ம சொன்ன 6 மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம செல்ஸை வந்து என்ன பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். எது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஈகோலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை மட்டும் தனியா எடுத்து கல்ச்சர் போட்டுக்கணும். இப்ப அந்த கல்ச்சர்ல நமக்கு ஒன்லி the cell containing recombinant DNA will be present. இப்போ எந்த செல்லுக்குள்ள recombinant DNA இருக்கோ அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா it is called as recombinant, which is otherwise called as a cloned cell or otherwise called as a transformant அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதை மட்டும் தனியா எடுத்து நம்ம தனியா மாஸ் கல்ச்சர் பண்ணி நம்ம அதை அந்த கல்ச்சரை பியூரிஃபை பண்ணி நமக்கு தேவையான அந்த ப்ராடக்ட், இன்சுலின் ஜீன் நீங்க ஒண்ணு போட்டீங்கன்னா அது 1000 ஆயிருக்கும், அந்த குளோன்டு ஜீனை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணி தனியா எடுத்துக்கலாம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் குளோன்டு ஜீன். இப்போ அப்படி நமக்கு ஜீன்ஸ் மல்டிப்ளை ஆகி நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த ஜீனை நம்ம எந்த பர்பஸ்க்காக போட்டோமோ, இப்போ இன்சுலின் ஜீனை நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஜீன் வந்து என்ன புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், இன்சுலின் அப்படிங்கிற புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் அந்த டிசையர்டு ஜீனுடைய எக்ஸ்பிரஷன். இப்ப நமக்கு தேவை இன்சுலின் ஜீன் இல்லை, இப்ப நமக்கு தேவை இன்சுலின் அப்படிங்கிற புரோட்டீன் தான். அப்ப நம்ம அந்த கல்ச்சர்ல இருந்து இந்த இன்சுலின் புரோட்டீனை மட்டும் ஐசோலேட் பண்ணி தனியா எடுத்து அதையும் வந்து இம்யூனலாஜிக்கலி டெஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இம்யூனலாஜிக்கலி டெஸ்டட் மீன்ஸ் இஃப் தேர் இஸ் we must test the பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணிடணும். எடுத்து அந்த புரோட்டீனை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி என்ன பண்றோம், ட்ரக்கா யூஸ் பண்றோம். இப்ப இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறாங்களே, எங்கேயிருந்து நமக்கு கிடைக்குது, ஒரு ஹியூமனுடைய பாடியில இருந்து இன்சுலின் எடுக்க முடியாது. அப்ப இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு பை பயோடெக்னாலஜிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் தான். இந்த மாதிரி பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி குளோன்டு ஜீனை வச்சு நம்ம இன்சுலின் புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ட்ரக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். So இந்த இன்சுலின் ஜீனோட எக்ஸ்பிரஷன்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் இன் த நியூ என்விரான்மெண்ட். இந்த இடத்துல நியூ என்விரான்மெண்ட்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த கல்ச்சர். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜில இன்வால்வ் ஆயிருக்குன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்டெப் 1 முதல்ல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஃபாரின் டிஎன்ஏ, அதாவது இன்சுலின் ஜீன் அப்படின்னா முதல்ல என்ன டிஎன்ஏ வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து நம்ம எந்த செல்லில் ஐசோலேட் பண்ணணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபாரின் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பிளாஸ்மிட், அந்த வெக்டார் டிஎன்ஏல வந்து கட் பண்ணி இங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்றோம். இங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்றோமோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி தான் பிளாஸ்மிடையும் கட் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இங்க இருக்கக்கூடிய கேப்ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இந்த ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணி இதை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா மாத்தியாச்சு.
மாத்தின recombinant DNA-வை மல்டிபிள் காப்பீஸ் போடுறதுக்காக அதை ஹோஸ்ட் செல்ல என்ன பண்ணியாச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஹோஸ்ட் செல் இஸ் நத்திங் பட் ஈகோலை செல். இன்ட்ரடியூஸ் பண்ணினதை இப்போ அதுவே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா செல் டிவிஷன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா மல்டிபிள் காப்பீஸ் நமக்கு கிடைக்குது. அந்த மல்டிபிள் அது வந்து செல் டிவைட் ஆக ஆட்டோமேட்டிக்கா இந்த recombinant DNA-வும் சேர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம recombinant-அ செலக்ட் பண்ணி நம்ம தனியா கல்ச்சர் போட்டு என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்ச்சர்லயே இன்சுலின்ங்கிற புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வரும். அதை வந்து நம்ம எடுத்து பியூரிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யறோம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட இன்னைக்கு வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பயோ லேர்னிங் சேனல்ல ஃபர்ஸ்ட் பாக்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம இமீடியட்டா போடும்போது வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஜெனட்டிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன டாபிக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ். இன்னும் ஜெனட்டிக்ஸ் முடியறதுக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறது அப்படின்னு பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.